சொல்லுங்க சூசை. சார், எம்பசிக்கு தமிழ்நாட்டுல அந்த பொண்ணு டூர் கண்டினியூ ஆகிற மெசேஜ் கொடுத்தாச்சு. தென் சென்டர்ல இருந்து எஸ்பிஜி இன்னும் 24 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க சார். அதெல்லாம் ஓகே. உண்ணாவிரதம். இவங்க காலனிக்கு போகணும். திரும்ப திரும்ப காலனிக்கு போகணும் நடம் பிடிக்காத. அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஹலோ மிஸ்டர் கை, நான் உங்ககிட்ட பேசல. குவாய்ட். சூசை சார், நீங்களே சொல்லுங்க. 2 நாள் எங்கேயும் போகாம போலீஸ் பாதுகாப்புல நான் இருக்கணும்னு டிஜிபி அங்கிள் சொல்லிருக்காங்க. அதுக்காக இவ்ளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா ஹவுஸ் அரெஸ்ட் ஆன கைதி மாதிரி எப்படி இருக்க முடியும்? சார், 10,000 பேர் கலந்துக்கிற பப்ளிக் மீட்டிங்ல ஒரு சிஎம்காக நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களா இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். இங்க இருக்கிறேன்னா அங்க இருக்க போறேன். இங்க கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் அங்க கொடுங்க. அப்புறம் செல்வா இருக்காரு, சூசை சார் இருக்காங்க. அதுக்கப்புறமா உங்க டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன் நாட்டுக்கே போயிடுறேன்? மிஸ்டர் செல்வா சார், உங்க காலனி எங்க இருக்கு? என்ன மிஷின் கண்ணோட இத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒருவேளை செல்லலார் மணியை பிடிக்க வந்திருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கும். என்ன வசந்தாக்கா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் 2 நாள் இங்கதான் தங்க போறேன். என்ன சார் நாத்தவா? என்ன ஞாபகம் இல்லையா? ஓகே ஓகே. ஹாய் பாட்டி. நல்லா இருக்கேன்மா. காசு அள்ளி இறைச்ச மாதிரி நல்ல கலகலன்னு பேசுறிய தாயி. பேசுறது கேக்குதா? பேசவே இல்ல. கேட்ட மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிய. இந்த உன் காது. இந்த ஸ்டேட்ல இருக்கிற டான்ஜஸ் லேயர்ல ஒருத்தி. மத்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. காமனி உங்களை எங்க காலனிக்கு வர சொன்னோம். அதுக்காக 10 போலீஸோட வந்திருக்கீங்களே. உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நோ நோ நோ, மை செக்யூரிட்டிஸ் ஊட்டில பார்க்கல. ஓ கரெக்ட். எப்படி நல்லா சுடுவாங்களா? சூப்பரா சுடுவாங்க. இந்த நெத்தி பாஸ் சுட சொல்லுங்க. சுடுங்க. போன் பேசிட்டு இருக்காரு. ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஓ பண்ணிக்கலாமே. போங்க. ஓகே. அது சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், வாடியில உங்களுக்கு செல்வா ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகேவான்னு பாருங்க. ஓகே. ஹலோ சார், 103 போடு. இது என்கேஜ் இருக்கு சார். போலீஸ் கண்ட்ரோல் போடியா? சார் இது பேட்டரி சார். அவசரம் குடியா. போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு சொல்றேன். சார் அது டம்மி போன் சார். பந்தாக்கா வச்சிருக்கேன் சார். சார் சார் புட்டாதீங்க சார். புட்டிங்களா? எச்சில் துப்பாதீர்கள். மிஸ் காமினி இங்க தங்க போற 2 நாளும் இந்த காலனில தங்கி இருக்கிறவங்களை தவிர மத்தவங்க யாரும் இங்க தங்க அனுமதி கிடையாது. அப்படி யாராவது தங்கி இருந்தா உடனே இந்த காலனி விட்டு வெளியே போயாகணும். குருஜி, உங்க மந்திரத்தால என்ன நாய் ஆக்கிருங்க. இவனாவது கல்லால் அடிச்சா பரவாயில்லையா? வேற ஏதாவது செய்யுங்க. எங்கேயாவது ஏதாவது போய் மேஞ்சிக்க. என்ன யாராவது சிக்கன் 65 போட்டாங்கன்னா தப்பிக்கிறது ஓ சாமர்த்தியம். அந்த காலனில செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. பால்காரன்ல இருந்து பேப்பர்காரன் வரைக்கும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அந்த பொண்ணு மறுபடியும் டூர் கிளம்பும். அப்போ அப்பா, கடலை கடக்க போறவன் ஆழத்தை மட்டும் பார்க்க கூடாது, தூரத்தையும் பார்க்கணும். 2 நாளைக்கு இவ்வளவு பாதுகாப்புன்னா அந்த பொண்ணு டூர் போறப்போ எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? அப்ப நீ முயற்சி பண்ணா முட்டாளாயிடுவேன். நம்ம ஆளுங்க பத்திரிக்கைக்காரனாவும் போக முடியாது, பால்காரனாவும் போக முடியாது. உன் பையன் செல்வாவுக்கு அப்பாவா நீ போகலாம்ல? தண்டனை. காமனி அக்காவை தூக்கிக்கிட்டு ஒரு ரவுண்டு உப்பு மூட்டை சுத்தி வரணும். டேய் கொஞ்சம் மாத்தி சொல்றா. அப்பா இருக்காரா? தண்டனைனா தண்டனை தான். என்ன சொல்றீங்க காமினிஜி? I am ready. அப்படி போடு. தூக்குடா. செல்வா தூக்கிடு. செல்வா விட்டா உங்க அப்பா தூக்கிடுவாரு. விளையாடு தானே.
என்னப்பா அது இந்த கணக்கு கிடக்குது? தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை. என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. நான் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். என்ன? இந்த காலனியை சுத்தி எத்தனை பிளாக்கார்ட்ஸ் இருக்காங்க? 26 பேர். செல்வா, உங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா அனுப்பிடுப்பா. சும்மா எத்தனை பேர்னு சொன்னா போதுமா? அதானே. எத்தனை பேர் எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல 6 பேர், ரைட் கார்னர்ல 2 பேர், லெஃப்ட் கார்னர்ல 4 பேர், மாடிப்படிக்கு கீழே 3 பேர், அப்புறம் டென்ட்டுக்குள்ள ஒரு 5 பேர், அங்கங்க ஒரு 6 பேர், மொத்தம் 26 பேர். அந்த பொண்ணு காமினி என் பையன் வீட்டுல தான் தங்கி இருக்கா. ஆனா இத்தனை செக்யூரிட்டியும் தாண்டி அவளை கொண்டு வரணும்னா தண்டர் அட்டாக் பண்ணாதான் முடியுமாப்பா? தண்டர் அட்டாக்கா? பாப்பா, வேற வழி இல்ல பாப்பா. உயிர் சேதம் நடக்கதான் செய்யும். அப்போ உன் பையன் பாப்பா, அட்டாக் நடக்கிற அன்னைக்கு என் பையன் இங்க இருக்க மாட்டான். அவ்வளவுதான். அழகு எல்லையில அவள் இவளது ஸ்டைல சந்தன வேல இவள் மன்மத புயல அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா அழகு எல்லையில அவள் இவளது ஸ்டைல. அதுக்குள்ள பாட்ட முடிச்சீங்களா? இன்னும் கொஞ்சம் போடலாமல்ல? அடுத்த பத்மினி ராகன் யாருப்பா? அடி, நான் சீட்டு குலுக்கி எடுக்கிறேன். ஆனா என் பேர் வர மாட்டேங்குது. சாமியை கும்பிட்டு ஒரு நல்ல சீட்டா எடு. என் பேர் வரட்டும், நான் ஆட்ட பின்னி போடுறேன். அப்படி எல்லாம் இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சீட்டு எடுக்கிறது இல்ல. உன் பொண்டாட்டி எடுக்க சொல்லு. உன் புருஷன் பேர் எடுத்த நான் காலனி விட்டே ஓடி போயிடுவேன். காமினி, காமனிக்கு எதை ஜோடி யாருன்னு பாப்பா. எடுமா. என் பேரா இருக்கும். பேஜாரா போச்சு. செல்வா. Thank you. இந்தியா விசிட் ஸ்ரீலங்கா. கிளவி ஸ்டார்ட் சவுண்ட். காமெடி, இங்க வா. மழையில் நனையாதீங்க, வா. சொன்னா கேளு, இங்க வா. என்ன காமெடி விளையாட்டுது? ஏன் சுமதி இப்படி நடந்துட்டேன்? நானும் காமெடி உனக்கு பிடிக்கல. அவன் விளையாட்டா பண்றத நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. விளையாட்டா நினைக்கிறதுக்கு இது ஒண்ணு குளிக்க போட்டு சீட் எடுத்து ஆடுற ஆட்டம் இல்ல. என் வாழ்க்கை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சதில்ல. இங்க நீங்களும் கிடைக்காம போயிடுவீங்களோன்னு நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பைத்தியம். நான் என்னைக்கு இந்த காலனிக்கு வந்தனோ அன்னைக்கே நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் ரகசியமா ரசிச்சிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாம என் ரூம் நீ சுத்தப்படுத்தினது கூட எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறியா? நீ வந்துட்டு போன வாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சுமதி, சொல்லி காதலிக்கிறத விட சொல்லாம காதலிக்கிறது ஒரு சுகம் தெரியுமா? சுமதி, நானும் செல்வாவும் பழகிறப்போ பல தடவை நீ ஆத்திரப்பட்டிருக்க. ஆனா இப்படி அவசரப்படுவேன்னு தெரியாது. செல்வா ஒரு ஜெம்யா. அவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ தடவை நான் அவரை தொட்டு பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அதுல கூட அவர்கிட்ட ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவரு உனக்கு கணவரா வர போறாருன்னா ரியலி யூ லக்கி. செல்வா,
இந்த காதல் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு லெவலா அடிக்குது ஹார்ட் பீட். லப்பு டப்பு லப்பு டப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்புன்னு பொய்யட்டா கிடக்குது ஸ்வீட் ஹார்ட். கப்பு சிப்பு கப்பு சிப்பு சேட்டலைட் விண்ணில் இருக்கு, மல்டி சேனல் இந்த பெண்ணில் இருக்கு. பேஜர் இந்த கண்ணில் இருக்கு, அதில் மேஜரான மேட்டர் இருக்கு. இந்த செல்வா கொஞ்சம் நல்வா, கண்ணில் சொல்வா, காதலின் ஈஸ்வன் கலரில். கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்புன்னு பொய்யட்டா கிடக்குது ஸ்வீட் ஹார்ட். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு லெவலா அடிக்குது ஹார்ட் பீட். லப்பு டப்பு கப்பு சிப்பு நீ ஹாலிவுட் பாலிவுட் டாப் ஸ்டார், கண்ணும் ரெண்டும் கோல்டன் ஈகிள் பேரு. ஆளழகில் தோளழகில் ஆனாண்டு உன்னை கண்டா வந்து விடும் மூடு. இந்த செக்ஸ் பாம் ஷீல்டு உன்னை பார்த்தா அவ ஓல்டு. நீதான் என் பாய்ஃப்ரெண்ட், உன் லவ்வே ஒரு நியூட்ரன். இந்த செல்வா கொஞ்சம் ஹல்வா, கண்ணில் சொல்வா, காதல ஈஸ்மேன் கலரில்